Hi friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். நான் வந்து சமீபத்துல குருவாயூர் போயிருந்த போது அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த தண்ணி குடிச்சேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லதான். அதனால உடனேயே இந்த மரப்பட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அவங்க சொன்னாங்க இது இங்கே உள்ள எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும்னு. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கடையில் போய் வாங்கினேன். இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்கிது. இந்த பேக்கெட்டே 10 ரூபா தான். இது இங்கேயும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இது பதிமுகம் அப்படின்னு பேர் இந்த மரத்தோடைய இந்த பட்டைகளுக்கு. இது செப்பான் வுட் அப்படிங்கிற மரத்தோட பட்டை. இதை சீவல்களாக்கி இந்த மாதிரி விற்கிறாங்க. இல்லாட்டா பெரிய பெரிய சைஸ் கட்டைகளாகவும் இருக்குது. இதை கொஞ்சம் இவ்வளோண்டு எடுத்து போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி காய்ச்சணும்னா இவ்வளோ மரப்பட்டை போட்டால் போதும். காய்ச்சி அதை நல்லா கொதிக்க விட்டோம்னா அது பிங்க் கலராக வருது. அந்த தண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கலாம். இது அவ்வளோ நல்லது. இந்த தண்ணி ஒரு சாஸ்பேன் எடுத்து அதில் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இவ்வளோண்டு இந்த மரத்தூள் தான் போடுறேன். இது நல்லா கொதிச்சதும் அந்த பிங்க் கலர் வந்துடும் பாருங்க. இந்த மரப்பட்டையை போட்டதும் அப்படி நல்லா பிங்க் கலராக தண்ணி வருது. இந்த தண்ணியை நம்ம குடித்தோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை இது கண்ட்ரோல் பண்ணுமா, சுகர் லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணுமா. நம்ம க்ரீன் டீலாம் குடிக்கிறோம் இல்லையா, அதே போல் இதுவும் அந்த க்ரீன் டீ தரக்கூடிய பயன்கள் எல்லாம் இந்த தண்ணியும் கொடுக்குமா, இந்த பதிமுகமும். இது சிறுநீரக கற்களையும் கரைக்குமா நம்ம ரெகுலராக இதை குடிச்சுக்கிட்டே வந்தால். நம்மெல்லாம் இங்கே ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி குடிக்கிறோம். கேரளாலெலாம் அவங்க அந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறதில்ல. இந்த மாதிரி தினமுமே காலையில் எந்திரிச்சதும் எல்லாருமே தண்ணி கொதிக்க வச்சு இந்த பட்டையை போட்டு ஆற வச்சுக்கிறாங்க. குளிர்காலமாக இருந்தால் வெது வெதுன்னு குடிக்கிறாங்க. வெயில் காலமாக இருந்தால் அப்படியே சும்மா குடிக்கிறாங்க. இது ரொம்ப வெயில் காலத்தில் இந்த தண்ணி குடித்தோம்னா தாகத்தை அடக்குமா. அதோடு இல்லாமல் உடம்புக்கு கூட கூலிங், அதாவது குளிர்ச்சி தரக்கூடியதான். இதை குடிக்கிறதுனால குளிர்காலத்துலேயும் இதை நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போடுறச்ச லைட்டாக இருந்தது. இப்போ நல்லா அந்த கலர் இறங்கி தண்ணியே பாருங்கள் பிங்க் கலராக வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு அந்த பட்டையோட கலரெல்லாம் தண்ணியில் இறங்கிருச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி அப்படியே ஆற விட்டு வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஓரளவு நல்லா வெது வெதுன்னு வந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஜக்கில் வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்படி அழகான கலராக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது கொஞ்சம் வெது வெதுன்னு, குளிர்காலமாக இருந்தால் வெது வெதுன்னு குடிக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் நம்ம நல்லா ஆற வச்சு குடிக்கலாம். இதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இருக்கும். இந்த பதிமுகம் தண்ணியை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.